குதிரைவாளி இன்றைக்கி நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, குதிரைவாளி அதை மிக்சியில் அடிச்சுட்டு குண்டானில் கொட்டிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி, மாவாக லைட்டாக பிறுப்பிறுப்பாக அப்படி இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இதே மாதிரி ஒட்டும் ஒட்டாமல் லைட்டாக அப்படியே இருக்குது பாருங்கள். இதே தண்ணி இனிமேல் ஊற்றுனீங்கன்னா லைட்டாக தான் தண்ணி, பார்த்தீங்களா? அப்படியே பிரிப்பிரிவாக இருக்குது பாருங்கள். இப்படி வச்சுக்கணும். அந்த பதமே தெரியும், லைட்டாக தெரியும் அந்த பதம். அவ்வளோதான். ரொம்ப ஒட்டிடக்கூடாது, தண்ணியாக ஆகிடக்கூடாது. லைட்டாக அந்த பிறுப்பிறுப்பாக தண்ணி ஊற்றிட்டு இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம செஞ்சோம் இல்லையா, அப்படி ஊதுற நாப்பில் அப்படி விட்டுருங்க. இது மேலே துணி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இது மேலேயே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? 10 நிமிஷம் ஆகிடுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆவி வந்துருச்சு. நல்லா இப்படி வெந்திருக்கு பாருங்க. அமுக்கி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு. 3 அமைக்கி பார்க்கணும், நல்லா வாசம் வரணும். இது வந்துட்டாலே மிச்சினா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். தட்டில் போட்டு தேவையான அளவு நம்மளுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காயும் இல்லை, துருவி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு அதோட வெல்லம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.